மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நிகழ்ச்சி போகலாம். கல்லை முத்துமாரி அம்மன் கோயிலுடைய இந்திர விழா வந்து இன்னும் இரவில் வந்து வடிவான காட்சியாக லைட்டால் அலங்கரிக்கப்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் சரியாக 6 மணி. 6 மணிலேருந்து இப்போ தொடர்ந்து விந்துகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த ஊரே ஒரு விழா கோலமாக காட்சியளிக்கும்போது அது சம்பந்தமான காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து பாருங்கள். நான் தொடர்ந்து பல இடங்களுக்கு உங்களை கூட்டிட்டு போகிறேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆதி கோவில் அடியில் இருந்து நாங்கள் இப்போ சுவாமி இன்று காலை வந்து சுவாமி வந்து தீர்த்தமாடுவதற்காக இன்னொரு கோயிலுக்கு போயிருக்கு. அந்த கோயிலுக்கு எடுத்து போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து வாங்க நிகழ்ச்சிக்கு அப்படியே போவோம். ரைட் ஐயா, வணக்கம். வணக்கம். இப்போ உங்களோட ஊரில் நடக்கிற இந்த விழாவை பற்றி இருக்க சொல்லுங்க. அப்போ ஆனால் வேற சிறப்பு கூடுதொழியே நம் குறையே இல்லை. ஆனால் இந்த கோயில் இருந்தது, கோயில் எங்களுக்கு தெரியாத காலத்திலிருந்தே இருந்து கொண்டு இருக்கு. அந்த காலத்துலேருந்து அந்த காலத்தில் இருந்து கொண்டே இருக்கு. எங்கள் நாங்கள் சின்ன வயதிலிருந்தே நாங்கள் கோயிலுக்கு போய் கொண்டு இருக்கோம். ஆனால் இந்திர விழாவுக்கு எல்லா இடத்துல இருந்து இந்திர விழா இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் வந்து இங்கே கூடி எல்லாரும் ஆனந்தமாக கழித்து இதென்று கொண்டு போயினோம். உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமான? எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக. நானும் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன். இதுதான் என்ன சொந்த இடம். ஆனால் இந்தியாவில இருந்து வருஷம் இதுக்கண்டு வருவேன். இதுக்கண்டே வருவோம். பிள்ளை குட்டிகள் எல்லாம் வரும். வெளிநாட்டிலிருந்து இப்போ இவ்வளோ பேர் வந்து கொண்டு இருக்கிறோம். நேற்றும் வந்திருக்கிறோம். இப்போ வெளிநாட்டில் லண்டனில், அமெரிக்காவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில் எல்லாத்துலேயும் என்னென்னு சொன்னால் ஐயா, இது வந்து இலங்கையில் யாழ் வடமாகாணத்தில் இருக்கிற மிக பெருந்திருவிழாக்கள் இதுவும் உண்டு. இதுதான் எண்ணி சொல்லக்கூடிய திருவிழாக்கள் இது உண்டு. இதுதான் பேர் போன திருவிழா. அது உங்களோட ஊரில் இருக்கிறது எப்படி சிறப்பாக இருக்கு? இந்த ஊருக்கே சிறப்பும், ஆனால் இந்த பேருக்கும் சிறப்பாக இருக்கு. என்ன மாதிரி இந்த ஏரியா மக்கள் இதை ஒன்றிணைஞ்சு செய்கிறார்கள். இது எல்லா தெருவும் ஆதி கோயிலடி, மதவடி, தேவடி, குச்சம், நெடியாடு, பிள்ளையா கோயில் இது எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். இந்த பிள்ளையா கோயிலுக்கு பேர் என்னையா? நெடியாட்டு பிள்ளையா கோயில். நெடியாட்டு பிள்ளையா அவியல் தான் முதல் துவக்கி சாமியை விடுபினோம். அவியல் 2 மணி நேரம், இப்போ 12 மணிக்கு தான் அவியல் விடுபினோம். அதுக்கு பிறகு அங்கேயே வச்சு இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே விசேஷம் எல்லாம் செய்வேணும். அதெல்லாம் முடித்து வந்து தான் பிறகு வேற வழியில் இது ஒவ்வொரு இது மத வடிவாக்கள் வச்சிருக்கிறோம். இதில் பால் கொடுக்குறதுக்கு வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் பால் இதாக கொடுக்குறோம் இலவசமாக. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் வந்து தொண்டு செய்யணும். மற்ற ஆக்களுக்கு களைப்பு நீங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறோம். இந்த ஊரில் நீங்கள் பிறந்ததுக்கு என்ன ஒரு பெருமையாக நினைக்கிறீங்களா? இந்த ஊரில் பிறந்ததுக்கு உங்களுக்கே தெரியும் என்னென்று பெருமையை. நாங்கள் அதை சொல்லிக்கிட்டு இல்லை. பல்லடத்துறைன்னா உலகம் முழுத்திலும் தெரியும் பேர். அதை நாங்கள் சொல்லி உங்களுக்கு காட்டக்கூடாது இருக்கோம். இல்லை, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன். உங்களோட பேசுகிறதால எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் ஆக்களை அரவணைச்சு எல்லாரையும் வச்சு எல்லாரும் வந்து தண்டவாளம் இப்போ வருங்கோ. வழியில் மத்தியானமே பூட்டியாச்சு, ரோடு பூட்டியாச்சு. உள்ளே வந்த வானொலியை வழியில் வந்து வெளியிலேருந்து வரையிலாது. ஆனால் அவ்வளோ சனம் இப்போ வெளியிலேருந்து நடந்து வருது. இப்போ உடுப்படி சந்தி இதில் இருக்குது. உடுப்படி சந்தியில் மருதடி சந்தியிலேருந்து ப்ளாக் பண்ணியாச்சு. மற்ற இங்கே வந்து பள்ளிக்கூடத்துக்கிட்ட ப்ளாக் பண்ணியாச்சு. பொலிகண்டிக்கு இந்தியாவில் வந்து ஊரணியிலேருந்து ப்ளாக் பண்ணியாச்சு. எல்லாம் நடந்து தான் வரும். கிடையாது இருந்து பேருக்கோ சாவச்சாமல் நிறைய ஜனம் வந்து கொண்டே இருக்கும். நன்றி ஐயா, உங்களோட தகவல் சந்தோஷம். இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒரு மின் அமைப்பாளர் சொல்லி சொந்தமா இதுக்காண்டி வாங்கி வச்சு உதய சூரியன் இதில் வச்சிருக்கு. இந்த புதிய சூரியன் கிளப்பாரு இதை போட்டுருப்பாருங்க. அப்போ புதிய சூரியன் சொல்லி இந்த கிளப்பாரு அதுலேயே ஒரு மின் இணைப்பு. ஆதி கோயில் மின் இணைப்பு. பிள்ளையா கோயில் மின் இணைப்பு வாங்கி வச்சிருக்கீங்க. சொந்தமாக எல்லாரும் காசு கொடுத்து கிளப்புக்கு ஒவ்வொரு இதுகளுக்கு வாங்கி வச்சிருக்கு. தனிப்பட்ட முதல் இதை தயார்படுத்துகிறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தயார் திடீரென்றே செய்யலாம். அது இதுக்கண்டே தயார்னு சொல்லி ஒரு கிழமைக்கு முன்னமே ரோட்டுகள் எல்லாம் ஜோடிச்சு அப்படியா? இல்லை இது நேற்று தான் இதை ஜோடித்தது. ஆனால் இது வந்து இதில் வாழை இதெல்லாம் திருவிழா துவங்கின உடனே லைட்டுகள் எல்லாம் போட்டு வைக்கணும். உதய சூரியனாலே இதில் அப்படி ஒவ்வொரு இதுவும் கோயில்கள் எல்லாம் போட்டுவிடுவோம் லைட்டு. இந்த திருவிழா முடிஞ்சு குளித்து முடிய மட்டும் இந்த லைட் இருக்கும். வாழையெல்லாம் இந்த ராத்திரி தான் கட்டினவிகள் என்ன அம்மன் பெறதுக்காக. நன்றி ஐயா, நன்றி. உங்களோட தகவலுக்கு.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புகக்குண்டு விடுறதுக்காக இளைஞர்கள் வந்து ரெடியாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் நேரடியாகவே இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி அதை தயார்படுத்தினோம் வந்து பாருங்கள். மதவடி இளைஞர்களால் இது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு இளைஞர்கள் தங்களோட இடங்களில் வந்து இளைஞர்கள் தங்களோட முழு இதுவும் தங்களால் செய்யப்பட்டு இந்த ஒரு போக்குண்டு வந்து இதில் விடப்போயினோம் மேலே போயினோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக காசு ஏறிக்கொண்டிருக்குது. காலையில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் இதை விட பிரமாண்டமாக ஏற்றப்பட்ட குண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இளைஞர்களால் ஒரு மதவடி இளைஞர்களால் உதயசூரியன் கழகம் தான் நினைக்கிறேன். நான் இளைஞர்களை கேட்கவில்லை, அவர்களுடைய கேட்டு இது இந்த கழகத்தில் செய்யப்படுது என்பதை நாங்கள் அவற்றை கேட்போம். தம்பி, இது எந்த கழகம் செய்யுது? இது உதயசூரியன் கழகம். இது நான் சொன்ன மாதிரி இது உதயசூரியன் கழகம் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அது மதவடியிலிருந்து அவைகள் இந்த போக்குண்டை விடுவதற்கு ரெடியாக இருக்கிறோம். நாங்களும் உங்களுக்கு காத்து கொண்டு எல்லாம் உள்ள போட்டு கற்றுக்கிறாங்க எப்படி செய்கிறார்கள் அதே கொளுத்தி இது வந்து மேலே கொளுத்திட்டாருங்க. இங்கே பாருங்க, இப்போ பாருங்க ஏறுது பாருங்க, ஒன்றும் அழகாக இது மேலே போகுதுன்னு பாருங்க. பாருங்க இளைஞர்கள் வந்து உதயசூரியன் இளைஞர்களால் இது இப்படி நான் பாருங்க மேலே போகுது எப்படி போகுது சூரியன் கழகத்தால் இளைஞர்கள ஏற்பாட்டில் இந்த போக்கு வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்திர விழா முன்னிட்டு நாங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா போக்கு இதில் இந்த இடத்துல விட்டு கொண்டிருக்கோம். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுது? இப்போ தான் முதலாவது விட்டுருக்கோம். ஏன்னா ஒரு 20 போக்குண்டு இருக்குது. இன்றைக்கு அது சாமி வரும் மட்டும் நாங்கள் விட்டு கொண்டு இருப்போம். ஒவ்வொரு 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆக்கள் வாரதை பார்த்து வச்சு விட்டு கொண்டு இருப்போம். இது இதுக்குரிய நிதி உதவிகள் எல்லாம் இது வந்து எங்கள் இந்த கழகத்தால் தானே கழகத்தால் இந்த ஏற்பாடு கழகத்தின் இந்த நிதியில் தான் நாங்கள் பொடியெல்லாம் சேர்ந்து இரவு பால இருந்து செய்தோம். இந்த கழகத்தால் தான் இந்த இசைக்குழு வந்து இசைக்குழு இது வந்து ஜால் டியூன் சொல்லி இசைக்குழு போடவா அதுவும் நீங்களாம் கழகத்தால் தான் உதயசூரியன் கழகம் தான். வேறு என்ன சொல்ல இருக்கீங்க? இந்த கோயில் திருவிழாவை பற்றி என்ன சொல்கிறீங்க? திருவிழாக்கண்டைக்கு வெளியிடத்துலேருந்து ஆக்கள் எல்லாம் வருவாங்க. அப்போ எங்கெந்த ஊராக்களும் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளுவாங்க. அப்போ எங்கெந்த ஊராக்கள் வந்து எல்லாரும் வேட்டி இதோட இருப்பினோம், பாரம்பரிய கலாச்சார உடையெல்லாம் இருப்பினோம். வெளியிடத்துலேருந்து வாராக்கள் ஒரு சிலர் வேட்டியோட வரையணும். அநேகமாக எல்லாரும் ஷர்ட்டும் ஜீன்ஸ் பாரம்பரிய பார்த்த அளவில் அந்த வல்லடுத்துறையில் இருக்கிற அந்த இந்திரா விழா வந்து உலகத்தில் இப்போ இலங்கையில் இருக்கிற பெருந்திருவிழாக்கள் இந்த ஒரு இந்திர விழா உண்டு. அதை பற்றி என்ன உங்களுக்கு இந்திர விழானா இப்போ 50 வருஷத்துக்கு மேற்பட்டு இதை நடந்து கொண்டு இருக்கு. இப்போ எனக்கு 30 வயது. நான் அறிஞ்ச ஒரு 20 வருஷமாக எனக்கு அறிஞ்சு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வித்தியாசமாக ஏற்பாடு நடைபெற்று சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த இந்திர விழா வந்து வெளியிடத்துக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டு இருக்கின்றது. ஓகேண்ணா, நன்றி. சுரேஷ்குமார். ஓகே, நாங்கள் இந்த வெள்ளெடுத்தூர் எங்களோட அம்மன் கோயில் தான் எங்களோட குலதெய்வ கோயில். அதுக்கு 15ஆம் திருவிழா நடக்கிறது. அதில் கடைசி நாள் தான் இந்த விழா. இந்த விழா கொஞ்சம் எல்லாம் கிராண்டாக செலவு பண்ண பொருள்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறோம். இந்த முறை எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இந்த முறை நியர்லி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த முறை கிராண்டாக செலவு பண்ணப்படும். கோவிட் பேண்டமிக், அதுக்கப்புறம் ரெசன் எக்கனாமிக் கிரைசிஸ், அதுக்கப்புறம் இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் கிராண்டாக செலவு பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த உணர்வுகள் எல்லாம்? ஃபீலிங் பெட்டர் ஆக்சுவலி. ஐ ஃபீல் பெட்டர். எல்லோரும் எங்களை பேட்மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வெளியாக போனவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் கெட் டுகெதர் ஆக்சுவலி. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் சந்திக்கிறோம்.
ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சந்திக்கலாம். அம்மன் திருவிழா அம்மனுக்கு ஒரு விசேஷம். அம்மன் என்றால் ஒரு நாட்டு எங்களை வல்லிடத்திலே காத்தவன். இவ்வளோ அழிவுக்குள்ளேயும் தலைவேற்ற பிரச்சனை பொழுது அவ்வளோ அழிவுக்குள்ளேயும் இடத்துல காத்தவனா அவள் தான். உங்களுக்கு அந்த இந்த வல்வெடுத்துறையை வந்து உங்களுக்கு நீங்கள் இதில் பிறந்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி பெருமைப்படுறீங்க? ஆமாம், நாங்கள் வி ஆர் கிரேட், வி ஆர் ப்ளசன்ட், வி ஆர் ஃபீலிங் ப்ளசன்ட்லி. நாங்கள் கிரேட் ஃபீலிங்ன்றோம். இடத்துல பிறந்ததுக்கு பெருமைப்படுறோம். இல்லை இப்போ நான் கேள்விப்பட்டதில் தலைவேற்ற ஊர் எல்லாம் அதுவும் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த இடம் வந்து இப்போ நான் கேள்விப்பட்டதில் இலங்கையிலே பிரம்மாண்டமான திருவிழாக்களில் 5 திருவிழாவில் இதுவும் ஒன்று கேள்விப்பட்டேன். அது இந்த வல்வெடுத்துறையில் இருக்கிறதால அதை எப்படி? certainly of course we are thinking gratefully and pleasantly. என்னென்றால் நாங்கள் இந்த அம்மன் கோயில் திருவிழா 15 days நடக்கிறது. 15th day தான் இந்த திருவிழா. ஒவ்வொரு நாளும் விசேஷமாக நடக்கும். இன்றைக்கு தான் இந்த கடைசி நாள். அம்மன் ஒரு தீர்த்த கிடக்கு போய் 1.5 கிலோமீட்டருக்கு அங்கால போய் தீர்த்தமாடி அப்புறம் வந்து நெடியாட்டு பிள்ளையார் போய் இருப்பா. அவருக்கு தான் இந்த விழா அம்மனுக்கு. அந்த நெடியாட்டு பிள்ளையாரில் இருந்து எத்தனை மணிக்கு? பிள்ளையார் 12 லீவ் பண்ணுவா. ஆனால் லீவ் பண்ணால் இங்கே வர 4 o'clock ஆகும். நாங்கள் நிலவடம் வைக்கிறோம். நாங்கள் நிலவடம் எல்லாம் வச்சு நிறைய நிலவடம் பெறும். லீவ் பண்ணி வர இங்கே நியர் 3 hours இருக்கும். இங்கே இப்போ கோயிலுக்கு போக 4 hours இருக்கும். நியர்லி 5 o'clock போய் கொடியேற்றம் எல்லாம் நடந்து அப்புறம் கொடி இறக்கம் எல்லாம் நடக்கும். உங்களோட சொந்தக்காரெல்லாம் வந்து நிற்கணும்ப்பா எல்லாம்? நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கணும். நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கணும். எல்லாம் ப்ளசன்ட் மைண்ட் ஆக்சுவல் ப்ளசன்ட். இவ்வளோ அழிவுக்கு பிறகும் அம்மன் தான் காப்பாற்றினது. இவ்வளோ டெவலப் பண்ணோம்னா நான் யோசிக்கையில் அவ்வளோ வல்லிடத்தில் அழிஞ்சிட்டு. இட்ஸ் ஆக்சுவலி ரூயின் சிட்டி, அழிந்த நகரம்னா சொல்லுவோம் ரூயின் சிட்டி. இப்போ அடுத்த ஜெனரேஷன் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்களா? அவங்க என்ன விடுதலை போராட்டத்தை பற்றி அவங்க அந்த ஃபீலிங்கே இல்லை. ஒரு தடவைக்கு வந்த ஃபீலிங் இப்போ எல்லாம் வங்கி கொண்டு போகுது. எப்படி உங்களுக்கு சந்தோஷம் மனநிறைவை எப்படி தருது? மனநிறைவை தருகிற விழா தானே இந்திர விழான்றது. இந்திர விழான்றது வந்து கோவலனும் கண்ணகியில் மாதவியும் சந்தித்த பூம்புகாரில் சந்தித்த இடம்தான் அந்த விழா தான் இந்திர விழா. அதைத்தான் இதுக்கு பேர் சூட்டினவர்கள். அது வரலாறு ஆராய்ந்தவர்களுக்கு அது தெரியும். அதுதான் இந்திர விழாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இது வல்லிடத்துறைக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விழா. ஆனால் இப்போ கொஞ்சம் பெருசாக பல்கை பெருகி பெரும் இதில் செய்தினம் நிறைய மக்கள் நாடுகள்லேருந்து நிறைய வந்திருக்கிறார்கள். வெளி ஊர்கள்லேருந்து நிறைய வந்து பார்க்குறார்கள் என்றார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. வல்லிடத்துறை பிறந்த ஆக்கள் என்ற அளவில் எங்களுக்கு மிக சந்தோஷத்தை தருகிறது. அதே நேரம் ஒரு உலக ஆங்கிதமும் வெளிநாட்டில் இருந்த கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன் எல்லா இடமும் இருந்து வந்து ஒரு சங்கமிக்கின்ற ஒரு நேரம் இந்த இந்திர விழாவோடு சம்பந்தப்பட்ட திருவிழா. 15 நாட்கள் எல்லோரும் வந்து இங்கே ஒன்று கூடி அளவளாவி பழைய நினைவுகளை மீட்டு பெரும் எங்களுடைய ஊர் இந்த பெருமைகளை பேசி செல்லுகின்ற ஒரு இடம். இது தொடர வேணும், வளர வேணும், இன்னும் நல்லா இருக்க வேணும். அதே நேரம் இந்த விழாவோடு பங்கு பெற்றுகின்றவர்கள், விழாவை செய்கின்றவர் ஊருக்கு தேவையான பல விஷயங்களையும் உதவிகள் நிறைய தேவை இருக்குது. அவைகளையும் பார்த்து இந்த விழா அமைப்பாளர்கள் செய்ய வேண்டும் என்றது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த வல்லிடத்துறை வைத்தியசாலையில் உயிர் தேவைக்கான மருந்துகள் இவைகள் இல்லாமல் இருக்கிறது. அவைகளையும் பார்த்து இந்த ஒவ்வொரு இந்திர விழா செய்கின்ற அமைப்பாளர்கள் நிச்சயமாக அங்கே போய் பார்த்து அவைகளையும் பூர்த்தி செய்யவும். வல்லிடத்துறைக்கு இதுவும் வேணும், அதுவும் முக்கியம். ரெண்டையும் கருத்தில் கொண்டு இவர்கள் கவனத்தில் எடுத்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மிக்க தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது உங்களோட ஊரில் இது நடைபெறுவதால் உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த பெருமை? அதுதானே நான் சொன்னேன், இது ஒரு ஊருக்கு பெரிய ஒரு பெருமையை சேர்க்கிற ஒரு விழா. முந்தி சின்னனாக ஆரம்பித்து இப்போ இவ்வளோ பெரிய கூட்டங்கள் அயலூரில் இருந்து வெளியூர்களில் இருந்து வெளிநாடுகள் அது இயற்கையாக வல்லிடத்துறை மக்கள் கூடுற ஒரு சங்கமிக்கின்ற ஒரு விழா இது. இந்த திருவிழா காலம்
ஆனால் இன்றைக்கு வெளியிலிருந்தே எவ்வளோ ஊர் மக்கள் எல்லாம் வந்து இந்த விழாக்களையும் சிறப்புகளையும் கண்டு இப்படி எங்கேயுமே நடக்கிறது இல்லை. இது உண்மையிலேயே ஒரு இந்திர விழா. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இப்படி தான் நடந்திருக்கு. இந்திர விழாண்டா இந்திர லோகத்தில் நடக்கிற இந்திர லோக விழா இல்லை, இது பூம்புகாரில் கோவலன் கண்ணகி சந்தித்த அந்த நாட்களில் நடந்த விழாவைத்தான் இந்திர விழான்னு சொல்லுவோம். அதுதான் இதுக்கு பேர் சொல்லுவோம். இது இந்திர லோகத்தில் நடக்கிற விழா இல்லை. இது இந்திர விழான்றது பூம்புகாரில் கண்ணகியும் கோவலனும் சந்திக்கின்ற அல்லது மாதவியும் கோவலனும் சந்தித்த இடமாகத்தான் இருக்க வேணும் அந்த விழா. கோவலனும் மாதவியும் ஒரு விழாவில் தான் சந்திக்கணும், ஒரு நாட்டிய இதில். அந்த விழா இந்திர விழா. அந்த வரலாறை கொண்டு தான் இந்த கோயில் இந்திர விழா. கோவிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இந்திர விழான்றது அதுக்கு பேர் சூட்டப்பட்டது. முதல் சும்மா சாதாரணமாக ஒரு தீர்த்தோற்சவமாகத்தான் நடந்தது. பின்புதான் அதுக்கு எல்லாருமா சேர்ந்து அன்றைய காலகட்டத்தில் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து இந்திர விழாண்டு அதுக்கு பேரை சூட்டது. இப்போ அடுத்த தலைமுறை வந்து இதை எப்படி கொண்டு போய் அது கொண்டு போகும். எங்கட சனம் அப்படித்தான். அது அடுத்த தலைமுறைக்கும் போகும். உஷாராக கொண்டு போகணும், உஷாராக கொண்டு போகணும். அதுக்கெல்லாம் அதெல்லாம் அதுக்குரிய ஆட்கள் அதெல்லாம் செய்வாங்க. இளம் சந்ததி அதுக்கு தயாராகத்தானே நிற்கிது. இப்போ பார்த்தீங்களா தெரியும், எவ்வளோ சந்ததி இதுக்குள்ள நின்று வேலை செய்யுது. அப்போ அடுத்த சந்ததி போகும், அது போகும், எல்லாமே அடுத்த சந்ததிக்கு போகும், கடத்தப்படும். நன்றி ஐயா. சார் சொல்லுங்க ஐயா. நேதாஜி இளைஞர் விளையாட்டு கழகத்தின் கோப்பி கொடுத்து கோப்பி கோப்பி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். 50 வருடமாக நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். 50 வருடம் என்ன இந்த திருவிழா விழா வந்து திருவிழா இது ஒரு இந்திர விழா. வந்து பிரமாண்டமான ஒரு இந்திர விழா. உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு? சந்தோஷம். இதை விட நாங்கள் மழை வேலை கவலைப்பட்ட நாங்கள் ஒழித்த வேலை கூட சந்தோஷப்படுறோம். இளைஞர் விளையாட்டு கழகத்தில் கோப்பி வழங்கி கொண்டிருக்கிறோம். நன்றி. இதில் வந்து இப்போ ஐஸ் கோப்பி குடிச்சு நாங்கள் உண்மையில் ஐஸ் கோப்பி குடிச்சினாங்க, நல்லா இருக்குது. ஓகே, இதெல்லாம் எப்படி அழகாக இந்த லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கணும். இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் செக்ஸஃபோன் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதுக்கு முன்னால் இந்த ஆலயத்தினுடைய முகப்பு தோட்டம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பிள்ளையார் கோயிலில் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகிய ஒரு லைட்டில் இதில் வந்து சுவாமி வந்து இப்போ இதில் எழுந்தருளி போயிடணும். அதையும் பாருங்கள் எப்படி அந்த இடத்துல கார்கள் மற்ற வாகனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதையும் காருடைய அழகு லைட்டில் செய்திருக்கணும், எப்படி அழகாக இருக்கிறன்றதை பாருங்கள். அப்படியே வாங்க. இந்த என்னென்னு சொன்னால் இந்த ஒரு பழைய கார், அந்த காரில் தான் இந்த சுவாமி இருக்க போது அந்த காட்சியை பார்க்க போகிறீர்கள். இந்த காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் A1816 நம்பரில் இந்த கார் ஒரு சகட மாதிரி செய்து அதெல்லாம் அந்த சுவாமி இருக்க போயினா பாருங்கள். எப்படி அந்த காரில் அழகாக அந்த சுவாமி இருப்பதற்கான ஒரு தயாரி படத்தெல்லாம் இருக்கிறாங்க. இதில் பழைய ஒரு சோமசெட் தான் இந்த கார். இந்த கார்லேயும் அந்த அவையில் ஒரு சகடையெல்லாம் செய்து நல்லா ஒரு அழகாக செய்திருக்கிறோம். நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம், சுவாமி உள்ளுக்கு வந்து அதை பார்ப்போம். பாருங்க எப்படி ஒரு சகடையாக செய்து வச்சு இந்த எப்படி ஒரு எப்படி இருக்குன்றதை பாருங்கள், என்ன அழகாக செய்திருக்கிறோம். இந்த விநாயகர் ஆலயத்துக்கு முன்னால் வந்து இந்த அம்மன் வந்து இருக்கிறோம். அது இதில் வந்து எழுந்தது அழகிய கோபுரத்தோடு இந்த விநாயகர் ஆலயம் இருக்குது. அது சம்பந்தமான காட்சிகள் பார்க்குற உள்ளூர் போவோம். இந்த ஆலயத்தினுடைய அம்மன் வந்து தயாராகி கொண்டு வெளிவீதிக்கு வர ஆயத்தமாக இருக்கணும். அது சம்பந்தமான ஒரு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கொம்பில் வச்சு கொண்டிருக்கணும். இதில் வச்சு தான் சுவாமி வந்து தீர்த்தமாடி இந்த விநாயகர் ஆலயத்தில் இருந்து 10 அந்த பிள்ளையார் கோயிலில் இன்னொரு பெரிய ஒரு குண்டு விட போயினோம். அது சம்பந்தமான காட்சி தான் இப்போ பார்க்குறீங்க.
பாருங்கள் இளைஞர்களால் இந்த கோயில் இளைஞர்களால் இது செய்யப்பட்டு இதை விசேஷமாக இதை செய்யணும். பாருங்கள் எப்படி விட போய் நம்ம இந்த கோக்குண்டு தானே கோக்குண்டு வந்து இது முடியணும். இது முதலாவதாக இப்போ விட போயினோம். இப்போ தானே ஃபஸ்ட் எத்தனை அப்படி இந்த ஆலயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வந்து விட போயினோம். சுவாமியும் வருது, சுவாமியும் எடுக்கணும். வெளியில் வந்துட்டு பாருங்கள், உள்ளுக்கு பாருங்கள், எல்லாரும் ஆலயத்தில் சுவாமியை வந்து காவ போயின்னு பாருங்கள் எப்படி அழகாக இருக்கு. ஆலயத்தினுடைய இளைஞர்கள் கொஞ்சம் கண்டு கலரில் உள்ளதாக செய்து வச்சிருக்கணும். அதையும் கேட்போம் இந்த மாதிரி இப்போ ஊதிக்கொண்டிருக்கணும். பாருங்கள் கொண்டு வந்து ஏற்றப்படுது கண்டு கலரில் செய்யணும். இது கொஞ்சம் முதல்ல விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பாருங்கள் எப்படி அதை செய்யணும். இப்போ விட போயிடும் கொஞ்சம் பொறுத்து நல்ல அழகாக அதை இந்த 3 கார்லையும் சுவாமி வச்சு வடிவாக
நல்லா இருக்கு. பக்தர்கள் மேலங்கியுடன் உட்செல்லாமல் மேலங்கை கலைந்துவிட்டு நீங்கள் கிட்ட சென்று இதனை பார்க்க முடியும் என்பதனை பெண்களும் நீங்கள் அருகில் சென்று பார்க்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ ராட்சத புகை கொண்டு ஏறுவதற்கான சகல பணிகளும் இதோ ஆயுதமாகிக் கொண்டிருக்கிறது. காற்று ஏற்று நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஆகவே அதனை பார்க்க விரும்புவர்கள் இவ்வீதியினுள் பாதனைகளை வழியில் கலட்டி இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் இதே நேரத்தில் எமது இளைஞர்களால் தயாரிக்கப்பட்ட 60 அடி ராட்சத புகை கொண்டு இப்போது காற்று ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெளியில் கலட்டிவிட்டு வந்து இதனை கண்டு கழிக்குமாறும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 60 அடி ராட்சத புகை கொண்டு இதோ அடி ராட்சத புகைக்குண்டு வந்து இப்போ ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க எவ்வளோ பெருசாக இதே போன்று ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொரு ராட்சத பூக்குண்டுகள், ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, பல ராட்சத பூக்குண்டுகள் ஆகாயத்தை நோக்கி ஏவப்படும் என்பதனை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். அடியார்களே, தயவு செய்து பெரிய நல்லூரில் குடிகொள்ளும் வேலவன் எம்மனதார அவன் புகழை பாடுங்கள். இடர் என்று வரும் போது எண்ணுங்கள், அவன் இருக்கும் இடம் நோக்கி செல்லுங்கள். அவன் இருக்கும் இடம் நோக்கி செல்லுங்கள். நல்லூரில் குடிகொள்ளும் வேலவன் எம்மனதார அவன் புகழை பாடுங்கள். இடர் என்று வரும் போது எண்ணுங்கள், அவன் இருக்கும் இடம் நோக்கி செல்லுங்கள். அவன் இருக்கும் இடம் நோக்கி செல்லுங்கள். பெரிய சந்தோஷத்தில் இவர்கள் திளைக்கிறார்கள். பாருங்க எவ்வளவு அழகாக இந்த 60 அடி இந்த பூக்குண்டை விட்டுட்டு அந்த வெட்டி கலப்பில் வந்து இளைஞர்கள் சந்தோஷமாக இதில் காட்சி அளிக்கிறார்கள்.
க்ரௌட் வந்து கொண்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு மக்கள் வெள்ளமாக தான் இருக்குது. நாங்களும் ஒரு தடுமாறி தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் க்ரௌட் எப்படி இருக்குன்னு. சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இந்த நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சொன்னதுக்கு அமர்ந்து விட்டார்கள். பாராட்டுகளை கூறிக்கொண்டு இசை நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தமிழ் சினிமா பாடல்களுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். போமா முதல் பாடலாக இந்த பாடல் என்று டி.வி. பிரகாஷ் குமாருடைய
சிறப்பு போட்டிகள் 10 மணி 11 மணி 12 மணிக்கு விண்ணை நோக்கி ஏவப்படும் என்பதை அறியத் தருகின்றோம். அம்பாளர் திரு பஞ்சலிங்கம் அவர்களை ஒலிபெருக்கி நிலையத்துக்கு அழைக்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து வல்வையூர் மாணவிகளின் நாட்டிய நடனமும், அதனைத் தொடர்ந்து வவுனியா நிருத்திக நிவேதன நுண்கலை கல்லூரி மாணவிகளின் நாட்டிய நடைபெற்றுக் கொண்டிருப்பது நிகழ்ச்சியை தொடர்ந்து வல்வையூர் மாணவிகளின் நாட்டிய நடனமும், வவுனியா நிருத்திய நுண்கலை கல்லூரி மாணவிகளின் நாட்டிய நடனமும் நடைபெறும் என்பதையும், இந்நிகழ்ச்சிகளின் தொடர்பாக பல்வேறு என்பதையும், இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஒளியமைப்பு செய்து கொண்டிருக்கும் வடமாகாண புகழ் கணபதி மின் அமைக்கும் இடத்தில் நின்று இந்நிகழ்ச்சியை ரசிக்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். அப்படி குரோட் அப்படி குரோட்டை பார்த்து பாடலை முறையிலே வழங்கிய அதுக்குரிய கவிதவர்கள் அவரோடு இணைந்து இசை வழங்கும் போது பள்ளியினுடைய ஒண்ணு இது கொடுக்குறான். இது சிலம்பம் வல்வெட்டுத்துறையின் அடையாளங்களில் ஒன்று. அடுத்த நிகழ்வாக நடன நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. நிருபர்களுடைய நடனம் இடம்பெற காத்திருக்கிறது. தொடர்ந்து தேவையில் இருக்க போட்டியாளர்கள் செல்வி கிருஷ்ணன் படைதுவாரம் பாடசாலை தரம் 5, செல்வனேஷ் அவினாஷ் ஜஹாட் கல்லூரி தரம் 9, செல்வனேஷ் தேரேஷன் ஜஹாட் கல்லூரி தரம் 9. இந்த விழாவில் 2க்கும் மேற்பட்ட விழாதாண்டா
இந்தியாவில் உள்ள இந்த அரசியல் கேட்கின்றார் ஏன் தாமதத்தை செய்யாது மண்குடிசை வாசல் என்ற உங்கள் வருத்திடுவார் மண்குடிசை வாசல் என்ற அங்கே
என்ன ஸ்லிப்பரெல்லாம் ஆக்கி போட்டியான் பேசுவேன் அவன் அறுத்து விட்டான். பக்தி பரவசம் அந்த வீடு அங்கே வீடு தெரியும்.